தமிழர்கள் குறித்து விமர்சித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் அரசியலுக்காக தமிழர் மீது பாஜகவினர் வன்மம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நெருங்குவதால் தீவிரமடையும் பரப்புரை. அரசியல் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை சூறாவளி பிரச்சாரம். பீகார் பரப்புரையில் இந்தியா கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி. வாக்குகளுக்காக நடனமாடச் சொன்னாலும் பிரதமர் மோடி ஆடுவார் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம். வரும் 24ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர். தஞ்சை மாவட்டத்தில் யூரியா, டிஏபி உரங்களுக்கு தட்டுப்பாடு. தேவையற்ற உரங்களை கூடுதலாக வாங்க வியாபாரிகள் நிர்பந்திப்பதாகவும் புகார். தேர்தல் ஆணைய நடவடிக்கையால் மேற்கு வங்கத்தில் 2 பேர் தற்கொலை என குற்றச்சாட்டு. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை மக்கள் உரிமைகளை பாதுகாக்க போராடுவோம் என மம்தா சூளுரை. முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் அசாருதீன் அமைச்சராகிறார். ஹைதராபாத்தில் இன்று காலை பதவியேற்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். அரையிறுதியில் பொறுப்பாக விளையாடி சதம் விளாசிய ஜெமிமா. வெற்றிக்கு வித்திட்ட வீராங்கனைக்கு குவியும் பாராட்டு. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் கூட்டாக தேவர் நினைவிடத்தில் மரியாதை. துரோகத்தை வீழ்த்த மூவரும் இணைந்து தேர்தல் பணியாற்ற உள்ளதாக அறிவித்ததால் அதிமுகவில் பரபரப்பு. துரோகிகளால் 2021 தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. ஒசூர் அருகே தமிழக எல்லையில் உள்ள எக்ஸைடு பேட்டரி நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை நடைபெறுவதாக தகவல். பொன்னேரி அருகே 5வது ஆண்டாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலையால் பொதுமக்கள் அவதி. நான்காவது முறையாக நிரம்பியது தென்காசி அடவி நயினார் அணை. அனுமன் நதி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னையில் நாய்களை கண்காணிக்க மாநகராட்சி புதிய திட்டம். தெருநாய்கள், வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்த முடிவு. பீகாரில் 10 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி வழங்கிய விவகாரம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தேஜஸ்வி கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.